என் வயசு கூட நிரம்பாத ஒரு பச்சை மண்ணு கண்ணு முன்னாடி அவளோட குடும்பத்தை அழிச்சு நாசம் பண்ணிட்டீங்களே பாவீங்களா? 1984ல நடந்த கலவரத்துல அப்பாவிங்கள காப்பாத்த வேண்டிய போலீஸ்காரங்க கொள்ளக்காரங்க மாதிரி சூறை அடிட்டீங்களே. சொந்த வீட்டை இழந்து என்ன பெத்த அம்மா அப்பாவை இழந்து என் மேல பாசமா இருந்த தம்பியை இழந்து ஒரு அனாதையை விட கேவலமா விபச்சாரிய வாழ வச்சிட்டியேடா. உன்னால என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சேடா. ஆனா விதியோட விளையாட்ட பாத்தியா? உன் பாவத்துக்கு தண்டனையை என் கையால கொடுக்க வச்சிடுச்சு. அழகு ஆபத்து என்ன? சும்மாவா சொல்லி வச்சாங்க? நீயா என்ன கொல்ல போற? ஆனோமா, உன் ஃப்ரெண்ட் லால்ஜிய கொன்னதும் நான் தான், உன் பையன் ராகுல கொன்னதும் நான் தான். அன்னைக்கே உன்னை நான் முடிச்சிருக்கலாம். என்னை ஏமாத்திட்டியடி. என் பையனை கொன்ன ஒண்ண கொல்லாம விட மாட்டேன். தப்பு, ரொம்ப தப்பு. என்ன கேட்குறேன்னு யோசிச்சு கேளுங்க. மக்கள் இப்பெல்லாம் மீடியாவை ரொம்பவே நம்புறாங்க. அதனால கேட்குற கேள்வியை பொறுப்பா கேளுங்க. தேங்க்யூ. என்னோட கடமைகள் முடிஞ்சு போச்சு. என்ன பாட்டிக்கிட்டு இருந்த நினைவுகளை நான் அழிச்சிட்டேன். என் கடமையை முடிச்ச சந்தோஷத்துல நான் நிம்மதியா இருப்பேன். சார், இந்த சிங்கை தவிர மற்ற யாரும் அந்த பங்களாவுக்கு போல சார். பறிச்சிட்ட, என் புருஷனையும் கொண்டுட்ட. நீ ஒரு கொலைகாரி. நீ நல்லா இருக்க மாட்ட. நீ நாசமா போயிடுவ. நீ உருப்படவே மாட்ட. அஞ்சலி, நான் உனக்கு நல்லதானே பண்ண. என்ன இது கனியமா கொலை பண்ண? சொல்லு சொல்லு. ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு.
சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு எதுக்காக என்ன கொலை பண்ண சொல்லு நீ சொல்லிதான் ஆகணும் எதுக்காக என்ன கொலை பண்ணன பதில் சொல்லு பதில் சொல்லிதான் ஆகணும் ஏன் சொல்லு எதுக்காக கொலை பண்ண பேசு அஞ்சலி கதவு தர அஞ்சலி. அஞ்சலி கதவு தர அஞ்சலி மரியாதை கதவு தர அஞ்சலி உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிடு. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ராகுல், காசிநாதன், லாலாஜி இவங்களெல்லாம் கொண்டது நீதான். ஆமா ஆமா நான் தான் உங்களை கொன்னேன். நான் தான் எல்லாரையும் கொன்னேன். அஞ்சலி வேணா. உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். எல்லாரையும் கொன்னுடுவேன். அங்கேயே நில்ல ஆபீசர். எல்லாரையும் கொல்ல போறியா? எதுக்கு? ஓகே, ஷூட் ஷூட், கமான் கமான் ஷூட். எல்லாரையும் கொல்ல போறியா? எதுக்கு? நீ இப்படி எல்லாரையும் கொல்றதுனால செத்து போன உங்க அப்பா அம்மா திரும்ப உயிரோட வர போறாங்களா? எதிர்பாராத விதமா உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட். அதை மறந்துடு. உன் மனசை வாட்டின பழைய நினைவுகளுக்கு காரணமா இருந்தவங்களை கொன்ன. இனி செத்து போனவங்களோட நினைவு உன்னை வாட்டாதுன்னு என்ன நிச்சயம்? நினைவுகள் மனசை விட்டு போகாது. உனக்கு குறைஞ்சபட்ச தன்னை கிடைக்க ஏற்பாடு பண்றேன் நம்பு. அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துரு. கொடு, கமான் கொடுத்துரு அஞ்சலி, கொடுத்துரு. கொடு. வேடா. உன் வாழ்க்கையில் நடந்து போன சம்பவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அஞ்சலி. அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ண. நடந்து போன சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு வாழப்போற வாழ்க்கையை வீணாக்கிடாத. இதையெல்லாம் உன் மனசுல இருந்து நீ தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை வாழ நான் உதவி பண்றேன். நம்பு. விக்கி நில்லு விக்கி, நான் சொல்றேன்ல நில்லு. சீக்கிரம் படுறா செல்லம், காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. டாடி நாளைக்கு சண்டே. அப்படியா? ஆமா, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி, நாளைக்கு டூர் போலாம். நினைவுகள் என்னைக்கும் மறையாது. அஞ்சலி டெல்லி, குஜராத், மும்பை கலவரம் எங்க நடந்தாலும் பல ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க, பல லட்சக்கணக்கான பேர் அனாதையாகிறாங்க. அதுல உயிர் பிழைச்சவங்க அந்த நினைவுகளோட தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நினைவுகள் எப்பவும் அழியறதில்லை. இந்த மாதிரி பயங்கரங்களை அடக்கிறதுக்காக போற போலீஸ்காரங்க தான் அடுத்த பயங்கரத்துக்கான விதையை விதைச்சிட்டு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க நடுநிலையோடு இருந்தா கலவரங்கள் நடக்காது.